I'm the bad guy. Duh. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அப்படி வீடியோ எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நியூ ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த எஃபெக்ட் போடுறது, வாட்டர் மூவிங் எஃபெக்ட். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து கேப்கட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்கட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான நம்ம ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபார்மேட் போய்க்கோங்க. ஃபார்மேட்டில் போய்ட்டு நான் சொல்கிற ரேஷியோ அப்படியே வைங்க. உங்கள் 5:5 இருக்கா, அது பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த இது சென்டரில் இருக்கணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக வச்சுட்டு நான் இப்போ ஒரு 8 செகண்ட் டுட்டோரியலுக்காண்டி நான் ஒரு 8 செகண்ட் மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நான் எப்படி ஆட் பண்ணுறது நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அது நான் எடிட் பண்ணது அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் எஃபெக்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஓவரில் போய்க்கோங்க. ஓவரில் போய்ட்டு ஆட் ஓவரில் கொடுத்துட்டு வீடியோ போய்ட்டு நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். லிரிக்ஸ் எடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல கொஞ்சம் லோட் ஆகும். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோட் ஆகும், இல்லைனா நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் ஆட் ஆகிரும். கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால எங்களுக்கு சுற்றிட்டு நிற்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லோடிங் ஆகி முடித்தோடனே அங்கே ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இந்தமாரி ஆட் ஆனதுக்கப்புறம் அது கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் இப்போ கரெக்டாக கார்னரும் இல்லாமல் கீழே இல்லாமல் கரெக்டாக ஒரு பேஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதை பிளாக் ஸ்க்ரீன் எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இப்போ மார்க் பண்ணி காட்டுறதை எடுத்துக்கோங்க. குரோமா கீன்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு இப்போ ரவுண்டு இருக்குல்ல, அதை அப்படியே கருப்பில் வச்சுருவோங்க. கருப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு இன்செம்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைட்டாக ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டு பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் லைட்டாக ஒரு 1 2 அப்படிக்கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷேடோ வைக்கணும்னு ஒரு சில வீடியோக்கு வைங்க, ஒரு சில வீடியோக்கு வைக்க தேவையில்லை. வச்சுட்டு பேக் அடிச்சுக்கோங்க. பேக் அடிச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 30 செகண்ட் பண்ணது அது. இப்போ எடுத்துங்க. கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம்னா அது கரெக்டாகிடும். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம்னா கரெக்டாகிடும். அப்புறம் அந்த இமேஜில் அவ்வளோ ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நான் வைக்கிற ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. 80 75 அது மாதிரி கிட்ட, 75 80 கிட்ட வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன் இருங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாகும் போது கொஞ்சம் அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டும். ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்று, அதை கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கேப் பட்டன் வாட்டர் மார்க் வரும், அதுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ வீடியோவை ஆன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக க்ளோவிங் ஆகுதா? ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்பு தாங்க ஈஸியானது, ரொம்ப ஈஸியானது. கீழே செட் பண்ணி எஃபெக்ட் போய்க்கோங்க. மார்க் பண்ணி காட்டுறேன். எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போய்ட்டு இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குங்க. எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. நான் கேப்கட் எப்படி யூஸ் பண்ணுறது இன்னொரு நான் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேப்கட் யூஸ் பண்ணுங்கள். இதில் நேச்சர் போய்ட்டு நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாட்டர் மூவிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு வாட்டர் மூவிங் எஃபெக்ட் வந்திருக்கும். வீடியோ ஓட விட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நியூ ட்ரெண்டிங்கான வாட்டர் மூவிங் எஃபெக்ட்.
நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிறதுல. இதில் நான் இப்போ என்னோடய வாட்டர் மார்க் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர்லேயே வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குல்ல, வாட்டர்லேயே ஒரு வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு ஓவர்லே போய்க்கோங்க. ஓவர்லே போய்ட்டு ஆட் ஓவர்லே போய்ட்டு ஃபோட்டோஸ் போய்க்கோங்க. ஃபோட்டோஸில் நான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாட்டர் மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு வாட்டர் மார்க் செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. நான் கீழே நான் செட் பண்ணிக்கிறேன். சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு எடுத்த மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. கேப்கட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பக்காவான ஒரு வீடியோ உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்துடுச்சு. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் அந்த வாட்டர் மார்க்கோட ஒப்பாசிட்டி மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனுக்கு உள்ளார இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ அழகான வீடியோ கிடச்சிச்சு. வீடியோ பண்ணி முடிச்சோன்னே இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு ஓட்டு பார்த்துக்கோங்க. எங்கேயும் லேக் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அநேகமாக கேப்கட்டில் நம்ம எடிட் பண்ணும்போது எங்கேயும் லேக் ஆகாது. மேலே ரைட் கார்னரில் இருக்க ஒரு அம்புக்குரிய கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.